ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறடி கேசை சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்தது அப்படின்னா, முத்து வந்து மசால் தோசை வந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனால் வந்து ரோகிணியும் பார்த்து அதில் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. மனோஜுக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்டா நீ என்ன இருக்குது எதற்குன்னு கூட பார்க்க மாட்டியா, நீ ஏட்டி யாருக்கும் வாங்கிட்டு வந்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி மனோஜ் சத்தம் போட்டுட்ருக்காரு. வெளியிலேருந்து அண்ணாமலை வந்துட்டு, ஐயா டெய்லி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இன்றைக்கி என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பாருங்கள் அங்கிள், நான் வந்து மனோஜ்க்கு ஆசையாக கேட்டாரேன்னு சொல்லி மசால் தோசை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அந்த இதை எடுத்து முத்து வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு, இல்லை மாமா, அவர் வந்து ரோகிணி வாங்கினதுன்னு தெரியாது, நான் வாங்கி வச்சுக்கே நினச்சி சாப்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. ரவி வந்துட்டு, டேய் அது யாருக்கு வாங்கியிருக்கு, யார் வச்சுருக்காங்க, என்ன ஏன்னு தெரியாமல் நீயாட்டி எடுத்து சாப்பிட்ருவியாடா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, இந்த திருவிழாவில் ஒரு பொருள் கீழே கிடக்கும், கீழே கிடந்துச்சுன்னா இது யாரோட பொருள், யார் மிஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தியா, அது மாதிரி இந்த பொருள் யார் இது, இது யாருக்கு உள்ளதா அப்படின்னு கேட்டு கேட்டு நான் சாப்பிடணுமா, என்னங்கடா இது சொந்த வீட்டில் கூட உட்படி உட்காந்து சாப்பிட விட மாட்டேங்கிறீங்களேச்சே, நிம்மதியாக சாப்பிட கூட முடியல அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாங்க. ரோகிணி வந்துட்டு அவங்க அத்தையிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் வந்து நேற்று மசாலா தோசை பற்றி கேட்டுட்டு இருந்தார் அத்தை, அதனால் அவருக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், அடுத்தவங்களுக்கு வாங்கினதை போய் சாப்பிட்றாங்களே, அந்த மேனஸ் கூட இவருக்கு முத்துக்கு இல்லையா அப்படிங்கவும் முத்துக்கு பயங்கரமாக கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகுது. ஸோ மீனா வந்து அன்னார் கோவப்பட்டுட்டு, ஏங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள், அவர் யார் வாங்கி வச்சுருக்குன்னு தெரியாமல் தானே சாப்பிட்டாரு, இதில் என்ன இருக்குது, இது எதுக்கு நீங்கள் இப்படி இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. விஜய் வந்துட்டு, என்ன நீ அவகிட்டக்கே சண்டைக்கு போகிற, அவளே எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லவும், இல்லை அத்தை, அடுத்தவங்க சாப்பிடும்போது அவங்க மனசு கஷ்டப்படுறது மாதிரி பேசுகிறது வந்து ரொம்ப பெரிய பாவம், அந்த பாவத்தை இவங்க செய்கிறாங்க, இப்போ இது இவங்களுக்கு வந்து இன்னசென்ட்டாக இருக்கிறது, இரிட்டேட்டிங்காக இருக்குங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி மீனா பேசவும், நீ இப்போ ரொம்ப தான் வாய் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் அங்கிள், என்ன இருந்தாலும் முத்து வந்து பண்ணினது தப்பு தானே அப்படின்னு ரோகிணி அண்ணாமலை பார்த்து கேட்கவும், ரோகிணி அவன் வந்து அடுத்தவங்களோட பொருளுக்கு எப்போவுமே ஆசைப்பட்டதே கிடையாது, நீ வாங்கிட்டு வந்தது தெரியாமல் தான் அவன் சாப்பிட்ருக்கானே தவிர தெரிஞ்சு அவன் சாப்பிட்டது கிடையாது. இன்னொன்று, இத்தனை பேர் இருக்கிற வீட்டில் வந்து நீ மனோஜுக்குன்னு மட்டும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு வந்தது ஒரு பெரிய தப்பு. ஒன்று வாங்கினா எல்லாருக்கும் வாங்கியிருக்கணும், இல்லையா நீ வாங்கிட்டு வந்ததை நீ தனிப்பட்ட முறையில் டைனிங் ஹாலில் வச்ச பற்றி, அதுதான் பெரிய தப்பு. டைனிங் ஹாலில் இருந்துச்சுன்னா அது யார் வேணால் அதை எடுத்து சாப்பிடுவாங்களாம்மா, அது எப்படிமா தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் இவளையே சொல்கிறீங்க, அப்போ அன்றைக்கி கூட அந்த முத்து பையன் தான் இவளுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு சிக்கன் வாங்கிட்டு வந்தானே, அது பேர் என்னதுடா அப்படிங்கும் மனோஜ் சொல்கிறாரு, தந்தூரி சிக்கன் பண்ணா, அந்த தந்தூரி சிக்கன் இவனு தான் வாங்கிட்டு வந்தான், அப்போ அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கவும், அது வந்து வேறு விஷயம், அன்றைக்கி வீட்டில் எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒன்று சமைச்சிங்க, யாருமே ஒரு வார்த்தை கூட மீனா உனக்கு என்ன வேணும்னு கேட்டு நீ சமைக்கல, அந்த ஒரு வெறுப்பில் தான் அவன் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தான், அதுவும் வாங்கிட்டு வந்து அவன் வந்து டைனிங் ஹாலில் வைக்கலையே, அவங்க 2 பேரும் கொண்டுட்டு போய் வீட்டில் அவங்க ரூம்குள்ளே வச்சு தானே சாப்பிட்டாங்க. ஸோ எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே ஒன்று எல்லாருக்கும் வாங்கணும், இல்லையா தனிப்பட்ட முறையில் நீங்கள் ரூம்குள்ளே வச்சு சாப்பிட்ருந்துருக்கலாம். ஆனால் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எல்லோரும் இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு ரோகிணியை பார்த்து அண்ணாமலை சொல்லவும், ரோகிணி வந்து சாரி மாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ சாரி சொன்னுங்கிறதுக்காக நான் சொல்லலை, உன்னை குத்தி காட்டுங்கிறதுக்காக சொல்லலை, நீ தனிப்பட்ட முறையில் தனியால் இருந்து வீட்டில் வளர்ந்துருக்க, உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தெரியாது, அதனால் அதை நான் எடுத்து உனக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு விஷயமா பொருட்படுத்தாதீங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி போங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி வந்துட்டு, ஒரு தோசைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா, ஏன் இப்படி ஆளாளுக்கு தோசையை போய் ஒரு இஷ்யூ ஆக்குறீங்க, காலையிலே ஒரு பெரிய டிவைடட் பண்ணிகிட்ருக்கீங்க, என் வீட்டில் மொத்தம் 8 பேர் 7 பேர் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு தோசை ஆர்டர் போட்டே வந்துடும், இப்போ எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் பசியில் இருக்கீங்க, அதனால் எல்லாம் கலக்கல்னு கத்துறீங்க, எல்லாம் சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. மீன் வந்துட்டு, ஐயோ ஸ்ருதி, நான் சட்னி சாம்பாரெல்லாம் பண்ணி வச்சுட்டேன், இட்லி மட்டும்தான் ஊற்றணும், இந்த ஒரு நிமிஷத்தில் நான் ஊற்றிடுறேன் அப்படிங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் ஆர்டர் போட்டேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஸ்ருதி வந்துட்டு, விஜய் வந்துட்டு, டே ரவி, என்னடா இவா வயசத்துக்கு ஆர்டர் போடுறா, யார்கிட்ட கேட்டு ஆர்டர் போட்டா அப்படிங்கிறாங்க. அம்மா பேசாமல் இருமா, நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் இந்த தோசை பிரச்சனை முடிஞ்சிச்சுல, அதோடு விட்டுருங்க, ஆர்டர் போட்டால் என்ன வந்தால் என்ன, விட்டுருங்க பேசாமல் அப்படின்னு சொல்லி ரவியும் போயிடுறாரு. ஸோ ஆளாளுக்கு அவங்க ஏரியா பார்த்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனாலும் முத்து கையை கழுவிட்டு வராரு. கையை கழுவிட்டு வந்துட்டு திருப்பி சொல்கிறாங்க, அந்த தோசைக்குரிய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், மனோஜ் வந்துட்டு, ரோகிணி அந்த தோசை எவ்வளோ சொல்லிடு, அந்த தோசைக்குரிய அமௌண்ட் நம்ம வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், முத்து சொல்கிறாரு, அமௌண்ட்டை வந்து தர முடியாது, போட இவ்வளோ நேரம் அமௌண்ட்டை தரலாம் தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் எல்லாம் வாய் ரொம்ப ஓவராக பேசியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதனால் அந்த தோசைக்குரிய அமௌண்ட்டு தர முடியாது, இவ்வளோ நாள் நீ போய் பார்க்கல படுத்துட்டு வரும்போது ஏன் பொண்டாட்டி தானே உனக்கு சமைச்சு டிஃபன் பாக்ஸில் எடுத்து கட்டி கொடுத்துட்டு இருந்தா, ஸோ அதுக்கு இது கழிச்சுக்கோ, சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவருடைய வேலையை பார்க்க போயிடுறாரு. அடுத்து விஜயும் ஃப்ரெண்டு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. என்ன விஜயா, திடீர்னு கால் பண்ணிவிட்டு உன்ட்ட அவசரமாக பேசுகிறோம் வான்னு சொன்னேன், நீ சொன்னேன்னு கேட்டுட்டு நான் வேறு வீட்டில் எந்த வேலையும் பார்க்காம சாப்பிடாம கூட அப்படியே வந்துட்டு பாரு, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறாங்க. நீ எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லு, எங்கள் வீட்டில் என்ன மரத்தினந்தோறும் இந்த முத்துவாலையும் மீனாவாலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது,
அப்படின்னு சொல்லி வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு வர்றாங்க. என்ன விஜயா இவ்வளோ சொல்கிற, பெரிய கதை கதையாக சொல்லிகிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் சினிமாவில் வர சீரியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்லேயே டெய்லி இவ்வளோ கதை நடக்குது. அதுக்காக தான் அந்த முத்து மீனாவையும் தனியாக போய் சொல்லலாம்னு சொன்னால் என் வீட்டுக்காரர் விட மாட்டேங்கிறாரு. ஆனால் ஒன்றும் நம்ம எல்லாம் உண்மையில காலம் முடிஞ்சு போச்சு, என் தொழிலெலாம் முடிஞ்சு போச்சு, அதனால் நம்ம சொந்த ஊரில் போய் செட்டில் ஆயிடுவோம்னு சொல்லி அதையே குறியாக பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேராலேயேவும் ஸ்ருதி வந்து ரொம்ப சங்கடப்படுறா. ஸ்ருதி வந்து எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறா. என்ன ஒரு செயல் செஞ்சாலும் அதில் வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறா. இதனாலவே ஸ்ருதியும் ரோகிணியும் தனியாக அவங்க புருஷங்க கூட்டிகிட்டு ஏன் 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு தனியாக அவங்க 2 பேர் போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இவங்க 2 பேரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடு, அதுக்காக ஒன்று வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆனால் வசிக்குதே, சரி வா அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்போ பாரு நீ ஏதாவது ஒரு ஹோட்டலை பற்றி சொல்லிகிட்டே இரு அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த ஹோட்டலில் நிஜமாவே நல்லாயிருக்கும் வா அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் உட்காந்துடுறாங்க. சரி ஐடியா சொல்லணும், எனக்கு தான் வயிறு பசியாக இருக்கே, பசியாக இருக்கும்போது என்னால் எந்த ஐடியாவும் யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வெயிட் பண்ணி ஏதாவது ஆர்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக நேரம் மனோஜ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க உள்ளே போய் உட்காரவும் பார்த்துட்டு ஐயோ எங்கள் அம்மாவும் பக்கத்தில் பார்வதி ஆண்டியம்மா, இவங்க எதுக்கு இங்கே இருக்காங்க, ஒருவேளை நான் வேலை பார்க்குறது தெரிஞ்சிச்சோ, ஐயோ தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அவமானமாக இருக்குமே, அசிங்கமாக இருக்குமே அப்படின்ட்டு சொல்லி சீக்கிரம் உள்ளே போய் ஓடிடுறாரு. ஆனாலும் என்னப்பா யாராவது வாங்களே ஆர்டர் எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்வதி ஆண்டி சொல்கிறாங்க. அப்போ பார்த்து ஓனரும் வராரு. ஏய் இந்த டேபிளுக்கு யாருடா வந்து ஆர்டர் எடுங்கடா, கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஓனர் சொல்லிட்டு போயிடுறாரு. திருப்பி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மீனாவை எப்படி தான் வீட்டை விட்டு விரட்டுறது அப்படின்ட்டு, ஆர்டர் நீ வந்து ஃபஸ்ட்டு வந்துடட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கியோ. என்னப்பா யாருமே ஆர்டருக்கு வரமாட்டிங்களா அப்படின்னு கேட்கவும் கரெக்டாக மனோஜ் வந்து பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிறாங்க. ஏய் ஓனர் அங்கே கூப்பிட்றது உனக்கு தெரியலையா, போகலையா அப்படின்ட்டு இன்னொருத்தர் கேட்காரு. என்னே ப்ளீஸ்ண்ணே அந்த டேபிளுக்கு மட்டும் நீ போய் எடுத்துறனே, ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு. தெரிஞ்சவங்க நல்லது தானப்பா, நீ கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட வச்சு பில்லை ஏற்றிக்கிட வேண்டியதானே, பில்லு நிறையா வாங்கினீங்கன்னா கஸ்டமர் நம்ம ஓனர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார்ல உன்னை பார்த்து அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ப்ளீஸ் நீ அந்த ஆர்டரை எடுத்துக்கோ, அடுத்து வர 2 டேபிள் உனக்கு சேர்த்து நான் பார்த்துறேன் அப்படிங்கிறாங்க. சரி பேச்சை மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி நீ கண்டிப்பான்னுட்டு அடுத்து அவர் போகிறார். என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்க. இப்போ 2 செட்டு பூரி உனக்கு ஓகே தானே அப்படிங்கிறாங்க. நீ ஏதாவது ஐடியா கொடுக்குற மாதிரி தெரில, எல்லாத்தையும் ஒன்று ஆர்டர் பண்ணு அப்படின்னு விஜயா சொல்லவும் சரி எனக்கு உனக்கு தோசை எனக்கு பூரி, அடுத்து வந்து மசாலா வடை சொல்கிறாங்க, காஃபி சொல்கிறாங்க, ஒன்று சக்கரை கம்மியானு. சரி சக்கரை எதுக்கு கம்மியாக சொல்கிற, ஏன் உனக்கு என்ன சுகர் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. சக்கரை கம்மியாக சொன்னது எனக்கு இல்லை உனக்கு. எனக்கு எதுக்கு, ஆமாம் உங்கள் வீட்டில் தான் டெய்லியும் பிரச்சனையாக வருது, அதனால் உனக்கு ப்ரெஷர் அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா சுகர் அதிகமாகிடும், இப்போலேருந்து சக்கரை எல்லாத்தையும் கம்மி பண்ணி போட ஆரம்பிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அதெல்லாம் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ இதுக்கு ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விஜயா வந்து அவங்க என்ன ஐடியா எடுத்து வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க, வீட்டில் அடுத்து என்ன ஒரு ரகலையை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. தேங்க்யூ.